ஹைதராபாத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதைப்பொருள் விற்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனை அடுத்து நடைபெற்ற விசாரணையில் போதைப்பொருள் விற்பனை கும்பலின் தலைவன் கால்வின் என்பவன் கைது செய்யப்பட்டான். அவனது மொபைல் போனை ஆய்வு செய்தபோது தெலுங்கு திரையுலகின் முன்னணி நடிகர் நடிகைகள், இயக்குனர், தயாரிப்பாளர்களுடன் தொடர்பில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் ஹைதராபாத் உள்ளிட்ட இடங்களில் வார இறுதி நாட்களில் திரை நட்சத்திரங்கள் பங்குபெறும் விருந்து நிகழ்ச்சிகளுக்கு கால்வின் போதைப்பொருள் சப்ளை செய்ததும் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து போதைப்பொருள் கடத்தல் கும்பலின் தலைவன் கால்வினுடன் தொடர்பில் இருந்த 15 நடிகர் நடிகைகள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு போதைப்பொருள் ஒழிப்பு சிறப்பு புலனாய்வு குழு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அவர்களின் பெயரை அக்குழு வெளியிடாவிட்டாலும் நடிகர்கள் ரவிதேஜா, தருண், தனேஷ், நவ்தீப் ஆகியோரே போதை மருந்து கடத்தல் கும்பல் தலைவன் கால்வினுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என்று கூறப்படுகிறது. இதேபோன்று நடிகைகள் சார்மி, முமைத்கான், இயக்குனர் பூரி ஜெகநாத் ஆகியோரும் கால்வினுடன் செல்போனில் அடிக்கடி பேசியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் சிறப்பு புலனாய்வு குழு அனுப்பியுள்ள நோட்டீஸ்களில் ஜூலை 19ஆம் தேதி முதல் ஜூலை 27ஆம் தேதி வரை நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது.